ஹலோ விளங்குதா இப்படியான சில மொக்குகள் லூசுகளால் என்ன சொல்லணும் வந்து இப்படியான ஆக்களால் வந்து வெள்ளக்கோட்டுக்காரால தான் போய் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த வீடியோ கிளிப்பும் இருக்கு. அவருக்கு சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அப்படி கொண்டு வர அடியோட எனக்கு மேலால நான் அப்படின்னு 2 பெல்ட் அடிச்சிருக்கேன். எனக்கு வாகனம் ரோட்ல எடுத்து ஓடுறோம்னு சொல்லி சொன்னா அந்த வாகனத்தை எப்படி ஓடிக்கொண்டு போறோம்ன்றதுல உண்மையிலே கவனம் இருக்கணும். பைக் முன் கவுல் சரி அடுத்தது நம்மளோட பிரேக் இது அடிச்சு நொறுக்கி அப்படியே சைட்டோட இருக்கு. கோவம்ன்றது என்ன பிரச்சனை நாளைக்கு இந்த உயிர் இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா அந்த மெஷின் டிரைவரோ ஏதாவது பார்த்து சொல்றேன் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக சொல்லிருக்காங்க. வந்து அவர வாட்டில் இறங்கி பார்த்துட்டு நாங்கள் அப்படி கையை காட்டா வண்டி எடுத்துட்டு ஆளோடு அங்க இருந்த ஒரு வண்டி வந்ததுன்னு அந்த வண்டியும் பார்க்க வந்து நடுவால ஓவர்டேக் பண்ணி கொண்டு வரேன். ஆமா எங்கள் சைட் தான் நாங்கள் போய் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன வேணா செஞ்சுக்கோ அதை நான் பாக்குறத பாப்பேன்னு சொல்லிட்டு நிக்காம மிஷின் எடுத்துட்டு வந்து போயிட்டாரு. வணக்கம் எல்லாருக்கும். உண்மையிலே வந்து நாங்கள் வேறொரு விஷயத்துக்காக வந்து போய்கொண்டிருந்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ தம்மையிலேயோ இல்லை டைட்டிலில் பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், இப்போ நான் பிறகு நாட்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க, நான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன். 2 பேருமே வந்து இங்கே பக்கம் தான் நிற்கிறோம், வடமாகாண பக்கம் தான் நிற்கிறோம். ஆனால் வந்து அவங்க வந்து கிளிநொச்சி சைட்டு வந்து நிற்கிறாங்க, நான் வந்து யாழ்ப்பாணம் வந்து நிற்கிறேன். உண்மையாக வந்து நான் யாழ்ப்பாணத்தில் நின்று வேறொரு வீடியோ அலுவலாக வந்து நான் போய்கொண்டிருந்தேன். நான் வந்து அப்போ தான் திடீரெண்டாப்போ வந்து ஒரு கால் வந்தது. நான் இங்கே வாரத்துக்கு முந்தைய வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய இப்போ தெரியும் எல்லாரும் டீமாக இருக்கிறதால வந்து டீமாக சேர்ந்து கதைச்சு கொள்வோம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற சம்மந்தமாக வந்து கதைச்சு கொண்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சு தான் நானும் வலிக்கு விட்டுட்டு வந்து இன்றைக்கு காலையில் வீடியோ வலிக்கூடையில் அப்போ பின்னேரம் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போகிறதுக்காக வந்து போய் கொண்டு வந்தேன். நான் வந்து இப்போ வந்து அந்த ரூட்டெல்லாம் போய் கொண்டு நிற்கிறோம். போய்களை வந்து திடீரெண்டாப்போ வந்து பிரசாந்த் வந்து கோல் எடுத்தவன். கோல் எடுத்து திடீரெண்டாப்போ வந்து ஆக்சிடென்ட் சொல்லி சொன்னால் நான் அப்படியே பயந்துட்டேன். திடீரெண்டாப்போ வந்து எடுத்துகிட்டு ஆக்சிடென்ட் பைக் வந்து உடைஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவன் வந்து தங்களுக்கு பெரிய சேதம் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து பைக் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான். நாங்கள் அப்படியே காரை சைடில் நிப்பாட்டிட்டு என்னன்னு சொல்லி கேடு கொண்டிருக்கக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க. வந்து ஒட்டி சுட்டான்லேருந்து எங்கேயோ போகிற வழியில், அதாவது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோவுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. கிளிநொச்சியில் வந்து அந்த ஆர்ப்பாட்ட வீடியோ நீங்கள் அவங்கள அப்லோட் பண்ண சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து. ஸோ அப்போ வந்து அங்கே போயிட்டு வந்து கொண்டிருக்கக்குள்ள வந்து ஒருத்தர், அதாவது இப்போ நான் ஏன் இந்த காணொலி அப்லோட் பண்ண எடுத்தேன்னு சொல்லி சொன்ன முக்கியமான ஒரு காரணம் வந்து எங்களோட சேனல்லே இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு 5 நாளும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 5 நாளைக்கு முந்தி வந்து பிறலானார்கள் வந்து கிளிநொச்சி A9 ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி வீடியோ போட்டவங்க. அந்த வீடியோவில் கூட பிறலான் வந்து சொல்லியிருந்தவன் வந்து சாரதிகளோட கவனக்குறைவை பற்றி வந்து அந்த வீடியோவில் கதைச்சிருந்தவன். உண்மையிலே அதுக்காக தான் அந்த வீடியோவும் வந்து போட்டது. ஏனெண்டா இப்போ வந்து பார்க்குற இடமெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து ஆக்சிடென்ட் சம்மந்தமாக தான் நீங்கள் அந்த என்ன சொல்கிற நியூஸ் சேனல்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட சொல்ல போனால் வந்து அந்த இப்போ புதுசாக போட்ட பாலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. கிட்டத்தட்ட 4 இளைஞர்கள்னு சொல்லலாம். ஒரு 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே வந்து 4 பேர் வந்து அந்த இடத்துல வந்து மரணம் அடைஞ்சிருந்தவங்க. அது சம்மந்தமாக வந்து நாங்களும் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 நாளால் வந்து எங்களோட டீம்லேருந்து எங்களோட ஆக்களுக்கே வந்து ஆக்சிடென்ட். சரி, இப்போ ஆக்சிடென்ட் பட்டுட்டாங்க, நீங்களே இந்த வீடியோ போடுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க வந்து. இல்லாமல் வந்து நான் அப்படியே வந்து போச்சு வந்து சொல்கிறேன் வந்து. இப்போ பிரசாந்த் வந்து எனக்கு கோல் எடுத்து வந்து சொன்னான். வச்சு நாங்கள் இப்படி வீடியோவுக்கு போய் கொண்டு வரைக்குள்ளே திடீரெண்டாப்போ வந்து எதிர வந்து மிஷின் வந்து ஒரு ஒழுங்கைக்குள்ளே, அதாவது ஒரு சின்ன அந்த ரோட்டில் வந்து வெட்டுறதுக்காக வந்து குறுக்காக இருக்கிற ரோட்டில் வந்து வெட்டுறதுக்காக வந்து சிக்னல் ஒன்றும் போடாமல் திடீரெண்டாப்போ திருப்பிட்டார். அப்போ நாங்கள் வந்து அந்த முன்டயரில் வந்து பைக் அடிச்சிட்டோம். பைக் அடித்து 3-4 பெல்ட்டி அடித்து நான் கொண்டு விழுந்தேன். பிறகு நான் கொண்டு விழுந்து நாங்கள் வந்து பைக் வரையா நாங்கள் வரையா கிடந்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒலிம்பிட்டு பைக்கை எங்களை வந்து தூக்கி விட்டவங்க பக்கத்தில் நின்று ஆக்களும் அது வந்து யாருன்னு சொல்லி தெரியல. சரியா நாங்கள் இப்போ அவங்களோட கோலத்துக்கு கதை நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. அப்போ அதுலேருந்து 6 ஒருத்தவங்களை வந்து தூக்கி விட்டவங்களாம். ஆனால் வந்து அந்த டிரைவர், அதாவது அந்த மெஷினை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் வந்து மனிதாபிமான அடிப்படை கூட இல்லாமல் இவ்வளோ ஆக்சிடென்ட் பட்டு கிடைக்கக்குள்ள வந்து அவரோட வாட்டில் மெஷின் எடுத்து கொண்டு போயிருக்கார். அப்போ பிறலான் போய் அவங்கள்ட்ட கேட்ட டைமில் வந்து அவர் சொல்லியிருக்காரு வந்து, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அதை நான் பார்க்குறத பார்ப்பேன்னு சொல்லிட்டு நிற்காம மெஷின் எடுத்துகிட்டு வந்து போயிட்டாரான். உண்மையிலே வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உண்மையிலே இப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி. இவருக்கு ஒருவேளை சம்டைம் வந்து
அந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம், அதால் வந்து தப்பி விடலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு டிரைவர், அதாவது இப்போ நாங்கள் வண்டி ஓட்டி கொண்டு போகிறோம்னு சொல்லி சொன்னால், வண்டி ஓட்டி கொண்டு போய்க்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தால் நம்மளில் தப்பு இருந்தாலும் வந்து எதிரில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து பார்க்கணுங்க. அதானே வந்து உண்மையை வந்து முறை. இப்போ கடத்தி எங்களுக்கு கொண்டானது தெரியுமா? என்னது? நாங்க இந்த என்ட்ராவரம் எல்லாம் தாண்டி வந்து ஒன்று அடிச்சுட்டு நின்று பார்த்துட்டு அவங்க ஒரு காயம் இல்லைன்னு போயிட்டாங்க. எங்களுக்கு இங்க ஒன்றும் காயம் இல்ல, கார்ல ஒன்றும் காயம் இல்ல. ஆனா ஒன்று நின்று பார்க்கல, அவங்கட கார்ல காயம் இருக்கும். பார்த்துட்டு நாங்கள் என்னன்னு சொல்லி கையை கடை போய்த்தாங்க. இப்போதான் இது வந்து நாங்கள் வந்து கொழும்புலேருந்து வந்து நாங்கள் இங்கே, அதாவது யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் அப்போ வரைக்குள்ள இந்த இப்போ இது வெள்ளக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே சைட் தான் நாங்கள் போய் கொண்டு வந்து நாங்கள் வெள்ளக்கோட்டை தாண்டி வந்து அது என்ன இந்த இதுல ஒரு ஐயா ஒரு ஆள் வெள்ளக்கோட்டுக்கு அங்கதான் போறாரு, ஹெல்மெட் இஞ்சா கிடக்கு. அந்த ஐயாவுக்கு ஐயாண்டா ஒரு என்ன தெரிஞ்ச ஒரு 50-55 வயசு வரும். என்ன அந்த அளவுக்கு இறங்கவும் எண்ணவும் இல்லை. சரி, நாங்களும் மெதுவா போய் கொண்டிருக்கோம். ஆனா பின்னுக்கு வர வரைக்கும் இங்க இதுல நிக்கிற ஐயா தெரிஞ்சுதானே என்ன இங்க கரையில் ஒரு ஐயா போறாரு. அந்த டைம்ல அவங்க ஓவர் டேக் பண்ணுவாங்க. அப்பேக்குள்ள தான் மூவ் பண்ண கூடாது தெரியத்தானே வேணும். ஆனா மூவ் பண்ணி போட்டு வெட்டி போட்டு நோமலா காயம் இல்லை, நோமலா சில்லு ஒரு சவுண்ட் கட்ட மாதிரி சில்லாம் பட்டதும் கிடையாது. ஆமா, இப்ப என்னடா இப்ப நோமலா ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ண போறேன், என்னத்துக்கு இந்த ரயல் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க, ஏன் ரயல் காட்டுறாங்கன்னு சத்தியம் தெரியும். அவங்களுக்கெல்லாம் 6 லைசன்ஸ் கொடுக்காங்க உண்மையிலே வந்து தெரியாது. வந்து உண்மையா இப்ப நாங்கள் போய் கொண்டிருக்கோம், முன்னுக்கு ஒரு ஐயா போனவர். அப்ப அந்த ஐயா போறாருன்றது பட்டு நாங்களும் சுலவாதான் போய் கொண்டு இருந்துட்டு அப்ப அந்த ஐயாவை இப்படி குரோஸ் பண்ணி போறதுக்காக நாங்கள் இப்படி வட்டினோம். நாங்கள் அப்போ பின்னால இருந்தவர் வந்து இப்ப சரியா ஓவர்டேக் பண்றது சரியா இருக்காரு ஒண்ணுமே என்று பார்க்காம வந்து ரோட்டை விட்டு அவ்வளவு நடுவுக்கு எல்லாம் வரவே இல்லை. நோமலா அந்த ஓரத்தால வந்து எங்களுக்கு வந்து அப்படி சைட்டில் அரைச்சிட்டு போயிட்டார். அதுக்கும் அங்க இருந்த ஒரு வண்டி வந்ததுன்னு அந்த வண்டியும் பார்க்க வந்து நடுவால ஓவர்டேக் பண்ணி கொண்டு வர. அப்ப சம்டைம் வந்து என்னடா அவர் அந்த பக்கம் திருப்பி நாங்க அந்த வந்த வண்டியில் அடிச்சிருப்பாரு. வந்து அதுல இருந்து அவர் எங்கட வண்டியை உரைச்சிட்டு வந்து அப்படியே நேரடியாக வந்து போனவர். அப்போ நாங்கள் நித்தாட்டி இறங்கிட்டு பாக்குறோம், எங்களை தாண்டி வந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒன்று நிப்பாட்டிட்டு அவரை வாட்டில் இறங்கி பார்த்துட்டு நாங்கள் அப்படி கையை காட்டா வண்டி எடுத்துட்டு ஆளோடு. நல்ல காலத்துக்கு எங்களுக்கு அந்த காயம் இல்லை, அவங்களோட சில்லு தானே பட்டதுங்கிறது. இல்ல சில்லு பட்டதால நான் நோமலா இது மாதிரி வரும் துடைக்கிறது போயிட்டு சைட்ல இதே ஒரு பெரிய ஆக்சிடென்டா என்னன்னு யோசிச்சு பாருங்க உண்மையிலே வந்து. ஸோ அப்போ இதை விட இது வந்து இது எங்களுக்கு நடந்தது. இப்போ இன்றைக்கு நடந்தது வந்து, அதாவது இன்றைக்கு எத்தனாம் தேதி, 3ஆம் தேதி, 2ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு நடந்தது February 2ஆம் தேதி நடந்தது பிறலானாக்களுக்கு வந்து. இப்போ ஸோ அது சம்பந்தமான காணொலி வந்து அவங்க போடுவாங்க நினைக்கிறேன் சொல்லி சொன்னால். இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. வந்து நானும் சொன்னேன், நான் வந்து எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி. அப்போ நான் கேட்டு நான் வந்து எடுத்துட்டு வந்து வரவோன்னு சொல்லி கேட்டு நான் வந்து அப்போ அவங்க சொன்னவங்க இல்லை நீ வர தேவையில்லை என்று சொல்லி சொன்னால். இப்போ நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட கிளிநொச்சி போகணும், போய் வரணும்னு சொல்லி சொன்னால் அப்படியும் ஒரு 3 மணி தான் தேவை. பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, நீங்கள் அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, ஆனால் பெருசாக நடந்திருக்கலாம். இப்போ முன்னுக்கு வந்து ஒரு வாகனம் வந்திருந்தாலும் மிஷின்ன்றது தெரியும் தானே, அதாவது டிராக்டர் சும்மா நோமலா சும்மா 5-6 வெல்டி அடிக்கும். ஒரு 3-4 வெல்டி அடிச்சவங்க அவங்களுக்கு இப்படி திடீரென்று வந்த மெஷின் வந்து இப்படி சைட்டால வெட்டைக்குள்ள வந்து அப்படி இவங்க ஒன்றும் செய்ய இல்லாம அந்த முண்டயர்ல ஒன்று அடிச்சு அப்படியே மேலால பறந்தவங்களா. மோட்டர் சைக்கிள் நோமலா அந்த இடத்துல இதாகி வங்கெல்லாம் விழுந்தவங்க. இது அவங்களும் கடும்போதுல வந்து அடிச்சிருந்தா சட்டி என்ன. அதான் அது உண்மையாக வந்து இப்போ அப்படி அடிக்கிற டைமில் வந்து சம்டைம் வந்து வேறு வாகனங்கள் ஏதாவது ஒன்று வந்திருந்தாலோ இல்லை ஏதாவது நடந்திருந்தால் இன்றைக்கு உண்மையிலே ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கோவம்ன்றது என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, நாளைக்கு இந்த உயிர் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா அந்த மெஷின் டிரைவரோ ஏதாவது பார்த்து சொல்கிறேன், இல்லை மெஷின் டிரைவரால் என்ன செஞ்சிருக்க முடியும். ஒரு வாகனம் ரோட்டில் எடுத்து ஓடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த வாகனத்தை எப்படி ஓடிக்கொண்டு போகிறோம்ன்றதுல உண்மையிலே கவனம் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தப்ப இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, பைக்குக்கு தானே ஒரு பிரச்சனை நடந்தது வந்து. ஆனால் நான் சொல்லியிருக்கேன் விடக்கூடா, கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்து அவங்க வந்து வீடியோ கிளிப் கூட எடுத்து வச்சிருக்காங்களா, அதாவது வந்து அவர் பேசி விட்டு போகிறதா என்ன சொல்லியிருக்காரு வந்து, நீ செய்கிறத செய்ய நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த பெரிய எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் அதை நாங்கள் பார்ப்போம். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். வந்து அந்த வீடியோ கிளிப்பும் இருக்குது, அவருக்கு சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இப்போ நான் இந்த காணொலி என்னத்துக்கு போடுறேன்னு சொல்லி சொன்னால், இப்படி சில சாரதிகள் இருக்கிறாங்க. இப்படி நான் அவரை பேரோ இல்லை ஏதோ வந்து சொல்லலை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச வரும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு பயமும் இல்லை உண்மையிலே வந்து. ஆனால் என்ன கோபம் வருதுண்டா, எங்களுக்கு இப்போ இந்த இதில் வந்து ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து ஒன்று காலை உடைஞ்சிருந்தோ இல்லை கை உடைஞ்சிருந்தோ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாலோ இல்லை உயிர் சேதம் கூட போயிருந்தா இதுக்கு 6 பதில் சொல்கிறேன். அந்த டிரைவரை பதில் சொல்கிறோம் வந்து அவங்களோட அம்மா அப்பாக்களுக்கு 6 பதில் சொல்கிறேன். உண்மையாக வந்து அம்மா என்னதான் சரியாக ஓடிக்கொண்டு போனாங்க. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்களாண்டு வந்து காரில் ஒழுங்காக தான் போய் கொண்டு இருந்தாங்க. சரியாக ஓடுறதுல பேர் உதாரணத்தை நான் சொல்கிறேன்னு பார்த்தா இப்படி உங்களுக்கு இதுதானே இந்த ஒரு வெள்ளக்கோடு இஞ்சால ஒரு வெள்ளக்கோடு இருக்குது வந்து இஞ்சால வந்து பாக்கி இஞ்சால வந்து. அப்போ இந்த வெள்ளக்கோட்டுக்காரால தான் போய் கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் வந்து அந்த ரோட்டில் நடந்து போகிறாருன்றதால ஒரு ஆள் வந்து அப்போ நாங்கள் சரியாக இன்னும் கொஞ்சம் சைட் அளவுன்னாங்க. அது அந்த ஓரமாக போக கூட இல்லை. அப்போ கூட அங்கேருந்து ஒரு வண்டி வந்து கொண்டு இருந்தது, எங்களை அரைச்சி விடுது, அதாவது முன்பக்கம் வந்து அடிச்சு விட்டு
விட்டுட்டு போயிட்டாள் வந்து. அப்போ அதை இறங்கி பார்க்கல வந்து சைட்டில் அந்த கீழ்பட்ட மாதிரி வந்துருக்கு. இப்போ என்ன அவசரம், ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஸ்பீடில் ஓடணுமென்று இருக்குது, அந்த கட்டுப்பாடு எல்லாம் வந்துருக்கு. ஸோ அப்போ அதை கவனத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் வாகனம் செலுத்தி போகலாம் தானே. ஏன் வந்து ஸ்பீடாக போகணும்? ஸ்பீடாக போகிறதால வந்து இன்னொருத்தங்களோட உயிர் தானே வந்து போகுது. இது அதுக்கும் வளைஞ்ச ரோட்டு நெளிஞ்ச ரோட்டு இல்லை, நேர் ரோட்டில் கண்டிப்பாக அந்த ஐயாவருக்கு தெரிஞ்சிருப்பார். அதே மாதிரி முன்ன வர வாகனமும் தெரிஞ்சிருக்கு. அவன் ஓவர்டேக் பண்ணுறான்னு சொன்னால் அந்த இடவழி விட்ட ஓட்டலாம் ஓவர்டேக் பண்ணலாம். அப்போ தெரியத்தானே வேணும். இன்னும் இடவழி விட்ட கூட இருந்தா கூட முன்னுக்கு வர வாகனம் தெரியும். முன்னுக்கு ஒரு வாகனம் முதல்ல தூரத்தில் வருதுன்னா ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதை விட இஞ்சாலே ஒரு ஆள் போறார். அப்ப நாங்க இஞ்சால அவருக்கு கொண்டு அடிக்கிறோம். அப்ப நாங்களும் இந்த பக்கம் கொண்டு அவருக்கு அடிச்சுனா ஸ்பீடா போகல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 போயிருப்போம் போல. ஓடிக்காரன் இந்த போயிருக்கோம். எத்தனை வரும் ஒரு 40-45 போயிருப்போம். அந்த ஸ்பீட்லாம் நாங்கள் வந்து போய் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்பீட்ல போய் பேருந்து ஸ்லோ பண்ணி அவரை ஓவர்டேக் பண்ணாங்க. ஸ்லோ பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணது வந்து. அப்போ அந்த ஐயாவுக்கு அடிச்சு விட்டுட்டு போயிடாது வந்து. அப்போ நார்மலாக ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணலாம்னு பார்த்து அது வந்து முன்னுக்கு இப்போ எக்ஸாமில் வந்து முதலாவது நார்மலாக ரயில் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி சொன்னாலே முதலாவது 35 கேள்வி இருக்கு நினைக்கிறேன். 35-40 கேள்வி வேலை. அதுக்கப்புறமா வந்து பெரிய வாகனங்கள் ஓடுறேன்னு சொல்லி சொன்னால் இன்னும் 5 கேள்வி வந்து எக்ஸ்ட்ரா ஆடணும். அந்த கேள்வியில் எல்லாமே போட்டிருப்பாங்க தெளிவா, எப்படி நீ ஓவர்டேக் பண்ணலாம், என்ன செய்யலாம். நான் நினைக்கிறேன் சில பேர் வந்து எப்படி பாஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி அந்த டைமில் ஒன்று படிச்சுட்டு மற்றபடி ரூல்ஸை பார்க்குறேன். இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் சேர வேண்டிய இடத்த வந்து பிந்தி வலிக்கி விட்டுட்டு 1.5 மணி நேரத்தில் போகணும், 1 மணி நேரத்தில் போகணுன்றதுக்காக வந்து ஸ்பீடாக போகிறேன். இப்படி ஸ்பீடாக போகிற டைமில் வந்து சும்மா ரோட்டால் போய் கொண்டிருக்க மற்ற தன்னில் பிள்ளையே இருக்காது, அப்பாவியை போய் கொண்டிருக்க மற்றவங்களுக்கு அடிச்சு போட்டு அவங்களோட வாட்டில் போய் கொண்டிருப்பாங்க. இப்போ உண்மை. இப்போ அந்த பிறநாட்கள் நடந்தது எனக்கு கடும் கோபம் வருது. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மெஷின் டிரைவர் நித்தாட்டி கேட்டிருக்கலாம், என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஓகே தம்பி, அப்படி அவரில் பிள்ளை இருந்தாலும் அவங்கள பெரிய பிரச்சனை இல்லாலும் சாரி தம்பின்னு சொல்லி சொல்லி எடுத்து போகலாம். ஏன்னா சில டைம் டென்ஷன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அப்படி பிரச்சனை எல்லாமே இருக்குது சொல்லலாம் வந்து. ஆனால் உண்மையாக உங்களுக்கு அந்த ஆரம்பத்திலே வந்து எல்லாருமே ஆனால் அதை தாண்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தா ஒரு டென்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாகனம் செலுத்தி கொண்டு போகக்கூடாது. ஒரு நித்திய தூக்கம் சொல்லிச்சுன்னா வாகனம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உண்மையிலே வந்து. ஆனால் அந்த டைமில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் தப்பி தவறி நடந்தால் கூட நம்ம அந்த இடத்துல நின்று அவங்கள பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆக்சிடென்ட் மட்டும் ஓடலாம் சொல்லுவோம். அதுதான் பிள்ளை அவர் செய்த அந்த கோவப்படுத்துகிற விஷயமே அதுதான். சரி ஒழுங்கா கதைச்சிருந்தா கூட அதான் அவங்களுக்கு வந்து கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்கிறோம் வந்து. இப்போ எங்களுக்கு நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அதாவது ஆக்சிடென்ட் பட்டன்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் இந்த நியூஸை நாங்கள் வெளியில் சொல்லணுன்றதுக்காக வந்து வந்து இந்த இப்படியான சில பேர் வந்து அதாவது மனிதாபியான கூட கொஞ்சம் கூட இல்லாத சில பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக வந்து இந்த வீடியோ போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அவங்க வந்து சேஃபாக இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பீங்க. உண்மையிலே நிறைய பேர் சொல்கிறது தான், நீங்கள் தம்பி நிறைய ட்ராவல் பண்ணி தர்றீங்க, நிறைய இடத்துல ஓடுறீங்க, வந்து கவனமாக போங்கன்னு சொல்லி. உண்மையிலே வந்து என்ன சொல்ல எங்களோட வேலை வந்து தான் ஒவ்வொரு இடமும் வந்து ட்ராவல் பண்ணி தான் வீடியோ எடுக்கணும். அப்போ வந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்தால் உண்மையாக என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ அம்மாக்கள் கூட நம்பி திருப்பாங்கள அவங்க போய் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்புறம் ரோட்டால் எங்களோட வாட்டில் ஓடி திரிக்கக்குள்ள எங்களில் பிள்ளை இல்லை, ரோட்டில் வந்து ஒரு அடிச்சு விட்டாருன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கதை முடிச்சு நாங்கள் செத்துருவோம். ஆனால் வந்து அதில் ஃபீல் பண்ண போகிறது எங்களோட அம்மா அப்பாக்கள் தான் உண்மையிலே. ஏன்டா அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், தங்களோட பிள்ளைகள் இவ்வளோ காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் சாதான் போகிறோம் இல்லையேன்னு இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் காலத்துக்காக நம்மளோட வாழணும்னு சொல்லி ஆசை இருக்கும். வந்து அந்த ஆசையை வந்து பிள்ளையான சாரதிகளாலேயும் பிள்ளையான சில லூஸுகளாலையும் என்ன சொல்லணும் வந்து இப்படியான ஆக்களால் வந்து ரோட்டில் இருக்கிற மற்ற நோமலாக ஓடி கொண்டு வரவங்கள உயிர் தான் போகுது. உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, உயிர் போய் சொல்லலாம், கை கால் அடிபட்டு அவங்களோட வாழ்க்கையை முடிஞ்சிருவேன். போய் ஹாஸ்பிட்டலில் படத்தை விட கீழே இருந்து அவனுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். இப்போ நாங்களும் ஓடிக்கொண்டு இருக்கோம், எங்களுக்கும் வந்து எவ்வளோ யோசனைகள் இருக்குது லைஃப்பில் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், அம்மா அப்பாக்களை எப்படி பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. இது எனக்கு அடிபட்டு கால் கை முறிஞ்சு நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்திருந்தா இப்போ ஏன் நான் இவ்வளோ கொந்தளிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் உண்மையில வந்து எங்களில் பிள்ளை இல்லை. நாங்கள் நோமலாக ஓடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கீங்களோ வந்து ஒரு ஆள் வந்து திடீரெண்டு இப்போ நோமலாக இந்த வண்டி வருது, இவங்க இப்படி திடீரெண்டு இப்போ வட்டினான்னு சொல்லி சொன்னால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுமோ. வேற ஒன்றுமே செய்யல. திடீரெண்டு ஒன்று வந்து நாங்கள் சைட்ல இருக்கிற மரத்தில் ஒன்று எங்கேயாவது ஒன்று அடிக்கணும், இல்லாட்டி அவங்கள ஒன்று அடிக்கணும். இப்போ அவங்கள நினைஞ்சிருக்காங்க ஒன்று
என்ன நேரடியாக அந்த டயரில் அடிச்சிருக்காங்க. டயரில் அடிச்சு பிரசாந்த் சொன்னான் 3 தரம் எல்டி அடிச்சவனும் அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னான். வந்து அந்த ரெக்கார்டிங் இருக்குது அவங்களோட கதைச்சு நான் வந்து அந்த ரெக்கார்டிங் கிளிப் இருக்குது வந்து. ஏன்னா சம்டைம் வந்து ஆக்சிடென்ட் விழுந்த பிறகு வந்து தெரியும் தானே உங்களுக்கு வந்து கை காலில் ஏதாவது 2 அடிபட்டாலும் அடிபடும் வந்து. அப்போ அதுவும் சொன்னான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களான்னு சொல்லி சொன்னான் வந்து. என்னன்னு சொல்லி சொன்னால் தலையிலையோ இல்லை எங்கேயோ வந்து சின்ன ஒரு அடிபட்டு இருந்தால் அந்த அடி வந்து ஹாஸ்பிட்டலில் போய்க்கலாம் தெரியும் வந்து ஏதாவது பிரச்சனை தெரியுமா வந்து ஆக்சிடென்ட் பட்டு வரட்டும் வேண்டாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பெருசா காயம் இல்லை, பைக் தான் காயம் என்றாலும் அந்த நேரத்துக்கு உருண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, உருண்டு ஃப்ரெண்ட் அங்கால ஒரு வாடம் வந்திருந்தா அதான். அப்போ வந்து நான் கேட்டேன் வரட்டும்னு சொல்லி. அப்போ தேவையில்லாமல் பைக்கும் வந்து ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஓரளவு. அந்த முன் இருக்கிறது நான் காட்டுறேன். அவங்க வந்து அதை வந்து போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் வந்து ஒரு 1-2 இடங்களில் வந்து சேதம் இருக்குது. ஆனால் ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் சொன்னால் வந்து விட வேணாம், அங்கே போங்க, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லி. ஏன்டா சம்டைம் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் வந்து அதை செக் பண்ணி பார்க்கணுன்ற. ஒரு ஆள் சும்மா நார்மலாக விழுந்தாலே இதில் அடிபட்டு இருந்தால் பின்னால் வர பிரச்சனைகள் கொண்டு வரலாம்ன்றதுக்காக வந்து. ஆனால் உண்மையே தயவு செய்து கேட்டுக்கொள்றேன் வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க யாராச்சும் நீங்கள் வந்து வாகனம் ஓடுறீங்க, இல்லை வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்கன்னா வீட்டு ஏதாவது பிரச்சனைண்டா பைக் எடுத்துக்கொண்டு லூசித்தனமாக ஓடுறதா இருக்கட்டும், இல்லை வேறு வாகனங்கள் ஓடுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் கண்முடிச்சு உங்களோட வேலையை இதாக தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. யாரும் வந்து கட்டாயப்படுத்தி உங்களை வந்து நித்திரை முடிச்சு ஓடுங்கன்னு சொல்லியோ, இல்லை உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது நீங்கள் இப்போ ஒய்க்கு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்துல நிற்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட வாழ்க்கையை முடிஞ்சிடும் சொல்லி இருந்தாலும் நீங்களும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முந்தி வலிக்கிறத பாருங்கள். அதுக்காக தான் நான் உண்மையிலே கத்தி எத்தனை வீடியோ போட்டிருக்கோம்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது. அந்த எவ்வளோ ஆக்சிடென்ட் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முந்தையான்னு நினைக்கிறேன் அவனால் போட்டவனால இப்போ அவனுக்கே அந்த நிலைமை உண்மையிலே வந்து. ஸோ இப்போ அவங்களோட கதைச்சு அந்த ரெக்கார்டிங் கிளிப் இருக்கு, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, நான் மிச்சத்தை கதைக்கிறேன். ஹலோ முழங்கரா, என்ன நடந்தது? சிங்களக்குடியிருக்காண்டி ஆர்ப்பாட்டம் நடுங்கணியில் நடந்தது தானே. ஆமாம். காலையில மழை பெய்யட்டாங்க, வீடியோ எல்லாம் எடுத்துட்டு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேயே அப்லோட் பண்ணிட்டு திருப்பி அங்க இருந்து எடுத்துட்டு ஒட்டிச்சுட்டான் வந்துட்டோம். நடுங்கணி இருந்து அடுத்து ஒட்டிச்சுட்டான் வந்து ஒட்டிச்சுட்டான்ல இருந்து இதுக்கு புதுக்குடி வந்து பறந்து போறதுதான் கேட்டு சரி என்னோட ஒட்டிச்சுட்டான் பறந்தன் ரோட்டு ஒன்று இருக்கு. சரி நம்ம எதாவது சொன்னா வட்டாக்குள்ள கண்ணைமங்களுக்கு பிறந்து அந்த ரோட்டால வந்து ஒன்று கெர்னப்பிள்ளே ஏதோ ஊர் ஒன்று தெரியல எனக்கு சந்திக்கிறதோ. அப்ப நாங்க எங்க இருந்து போய் கொண்டிருந்தோம் அந்த இப்ப நெல் ஸ்டேஷன் இதுதானே. அப்ப அங்க இருந்த அந்த டிராக்டர் கார் ஒரு ஆள் வார வாக்குல அப்படியே உள் ரோட்டுக்கு ஓட்டுறதுக்கு அப்படியே ஓட்டிட்டார். ஒன்றும் சிக்னல் போடல ஒன்றும் போடல, திடீர்னு திருப்பிட்டார். அப்படியே திருப்பிட்டார். என்னன்னு சொன்னா அது கொஞ்சம் தெரியும் சொன்னா நாங்க வாரது படிவா தெரியும் சொன்னா அவ்வளவு பெண்டும் இல்ல ஒண்ணும் இல்ல, பெண்டும் தள்ளி தண்ணி இருக்கு. அந்த பெண்டு வண்டி வந்தாலும் தூரத்துல வாகனம் வர தெரியும். பின்னுக்கு வந்தா தான் ஓகே தெரியாதுன்னு சொல்லலாம். முன்னுக்கு வர வாகனம் கூட தெரியாம அப்படி வெட்டிட்டா. என்ன சொன்னா சைட் பண்ணல, என்னன்னு சொன்னா நல்லா ஸ்லோ பண்ணி குறைச்சிட்டேன். அப்படியே 60-65 வந்தது. நல்லா குறைச்சி 4வது 3வது இயருக்கு குறைச்சிட்டு எனக்கு சைட் பண்றதுக்கு இடம் இல்லை. என்னன்னு சொன்னா இங்க சைட்ல சைட் பண்றதுக்கு டிராக்டரை ஒட்டி வட்டினா தெரியும் தானே. அந்த முன்னுக்கு வந்துட்டு வந்தாலே ரோட்டு பிளாக் ஆயிடும். அந்த உள் ரோட்டு வழியே பிளாக் சைட் பண்றதுக்கு அங்க போக்கு சைட்டால தண்ணி போகுது. நான் எந்த பகுதி சைட் பண்றேன் ஒன்னும் செய்யல. கண்ணை திறக்கிறதுல ஒரு மாதிரி சைட் பண்ணி எடுத்தேன். கிரவலுக்கு இறக்கவர முன் டயர் அவரும் கண்ட்ரோல் பண்ணாம அப்படி கொண்டு வர அடிச்சுட்டார். அடியோட பிள்ளார் எனக்கு மேலால செஞ்சுட்டேன். நான் அப்படின்னு 2 பெல்ட் ஏதோ அடிச்சிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு எறியொண்டு எறிய டக்குன மிஷின்ல இருந்த ஒரு படியும் தான் பாஞ்சேன். மற்றாக்கள்லாம் மிஷின்ல இருந்த வாட்டி அப்படி இருந்ததுதான். மற்ற பக்கத்துல இருந்த அண்ணாக்கள் தான் ஐயாக்கள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தோடனே பிர்லா டக்குன வந்து என்னை எழுப்புனா ஓகே 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 சொல்லிட்டு காலில் தான் பின்னுக்கு இருந்தவனும் பின்னுக்கு இருந்தவன் அவன் ஓடத்துல விழுந்தவனு நீ தான் தள்ளி விழுந்தனியா? இல்ல பிர்லால எனக்கு மேலால உண்டு, எனக்கு மேலால கொண்டு விழுந்தவன். எனக்கு என்னை தாண்டி கொண்டு உன்னை தாண்டி ஒன்று மேலே இருந்தோம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துனீங்களா? வந்து ஏதாவது தெரிஞ்ச விழுந்து ஒரு அடிபட்ட ஏதாவது எங்கேயாவது அடிபட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பின்னால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரமுண்டா தெரியல. செக் பண்ணி பார்க்கணும் சொன்னா இப்ப அடுத்து விழுந்தோடனே என்ன சொன்னா மிஸ்டேக்குகள் யாரும் பெறுதான் நம்மளுக்கு பெறும், யாரும் கண்டாலும் பெறும். என்ன பிரச்சனை வண்டியை சைட் பண்ணி போட்டு இறங்கி ஒரு வார்த்தை என்ன நடந்த இப்படி நடந்து போயிட்டு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்குது எங்களுக்கு. அதான் கடுமையா அதான் எவ்வளவு கேவலமான ஒரு டிரைவரா இருப்பாங்கன்னு பாருங்க. வந்து உண்மையா வந்து என்ன உண்மையிலே அந்த பெரிய விபத்து சின்ன விபத்து பெரிய விபத்து ஏற்பட்டாலே சிலவனன் இறங்கி இப்படி நடந்தது உங்கள மிஸ்டேக் எங்கள மிஸ்டேக் 2 கதைப்பாங்க. எவ்வளவு நம்ம
இத்தனை வருஷமா வண்டி வரும் மட்டக்களப்பு இருந்து இந்த 3 வருஷமா மட்டக்களப்பு இருந்து வந்து அனுப்பி வரும். ஆமாம் அதான் சொல்லிட்டு அதான் கடும் இதான் சொன்னா. அப்ப டக்குன இடங்கள் என்னெல்லாம் கொஞ்சம் இதாயிட்டு போய் விசாரிச்சுட்டு அப்படி 2 வாக்கில் வீடியோ ஒன் பண்ணிட்டாங்க போல. நான் இங்க தள்ளி நின்றேன், நான் கவனிக்கல. எனக்கு கவனிச்சுட்டு டக்குன யோசிச்சு நான் காலைல இங்க அடி அடிக்காத இருந்தா பார்த்தோன்னா கடையில பிள்ளாம் போயிட்டு பிள்ளாம் போனோடனே பிள்ளா என்னன்னு சொன்னா மேல ஜக்கெட் போட்டுருந்தேன், மழை தானே. அப்ப ஜக்கெட் போட்டிருந்தோன்னா அவனுக்கு இந்த உறைஞ்சிப்பாடு ஒண்ணும் செய்யல. எனக்கு தான் அந்த கால்ல கொஞ்சம் லைட்டா உறைஞ்சிது. காலில் காயமாடா முழங்கால புதிகாலில் ஒரு காயம், மர இடையில சின்ன சின்ன உடைஞ்சு வச்சிருக்கு. அட்டி விழுந்தது தானே, வெல்டி தானே அடிச்சு 2 வெல்டி. அதான்டா இவ்வளோ உண்மையிலே இப்போ ஒரு 3 நாளைக்கு முந்தைய அந்த வீடியோ போடுறடா இப்படி பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு விழிப்புணர்வாக ஒரு காணொலி ஒன்று போடுறோம் வந்து. ஸோ இப்போ டிரைவர்மா இருக்குன்னு தெரியாதடா இப்படி எப்படி ஓடணும் ஒரு பெண்டில் இப்படி ஓட்டணும். அடுத்த டெக்டர் மாறினாங்களையும் தம்பி இப்படி எல்லாம் ஒரு மனிதாபிமானம் இல்லாம சேர்த்துறால நீங்க அவங்க குளிச்சல விடுங்க. அவங்களோட ஊராக்களே அவங்களே சொல்றாங்க இதுல இருந்து 4வது 3வது வீடு தம்பியான்னு சொல்லி அவர் வீடு சொல்லிட்டாரு. இருந்த பொழுது நம்ம போயிடல. அது பொலிஸ் மூலம் தான் யாரு என்ன பிரச்சனை நம்ம மூவ் பண்ணல. சும்மா அடுத்த வாக்குல போயிட்டு போகணும்னு சொன்னா கேஸ நம்மள பக்கம் திருப்பி பிரச்சனை பெருசாக்கிடுவாங்க. அதான் நான் சொன்னேன் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக முடியல. இப்போ பிரலானங்க இப்போ பிரலாதன் அந்த ரவிக் காஞ்சில இருந்து 2 பேரும் பிரலாதனம் அந்த நடந்த இடத்து போயாம சொல்லிட்டு பிரலாதன் லொகேஷன் உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு சொல்ல என்ன பைக் எனக்கு தங்க மாடி கொடுத்தானே நீங்க எங்க இருங்க நாங்க அவரை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிரலாதன் போகுது. நீ எங்க இருக்கிற? நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியோ? போலீஸ் ஸ்டேஷன் பாரதோடா இல்ல பிரச்சனை இல்ல. இந்த அடி நடக்க முடியாது அப்படி இப்ப நீங்க அங்க ஊராக்கலடாப்பா ஊராக்கள் என்னவும் செய்யலாங்களாப்பா சப்போர்ட் டைம் ஏதாவது போலாம் தானே ஒன்னும் சொல்லி செய்யலாம். அதான் நான் கேட்டேன், நான் திரும்ப கேட்டேன் வந்து 3 நாள் மேல வரட்டும் இல்ல என்னன்னு சொன்னா இப்ப பொலிசிக்கு வந்தது தானே இதுக்கே வந்து நமக்கு எதுவும் நடக்கும்னு சொன்னா அரசாங்கம் பொலிசி என்னதுக்கு அதான். இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் பைக் வந்து நீங்கள் தானே ஓடி வந்து நீங்கள் இங்கே வந்து அவ்வளோ பெரிய இது சேதம் பண்ணுற மாதிரி இல்லை தானே? பைக்கு சேதம் அட்டியதோட பைக் முன் கவுல் சரி, அடுத்தது நம்மளோட பிரேக் இது அட்டிச்சு நொறுக்கி அப்படியே சைட்டோட இருக்குது, அடுத்த இன்ஜினு கிட்ட இருக்குது, அந்த இதெல்லாம் உட்டஞ்சிட்டு பைக்கு சேதம் கடும் சேதம். இப்போ அதை செய்யறா அவ்வளோ ஒரு மாதிரியா இப்போ என்னடா எனக்கு தெரிஞ்ச எப்படியும் சரியாடா பாட்சிக்கு எப்படியும் ஒரு 2 அப்படி போகுது ஏரியா இன்னும் எடுத்தாதான் அப்படிதான் அவர்கிட்ட நஷ்டம் வாங்கணும்டா, அவர்கிட்ட வாங்கணும், அவர் விடக்கூடாது. சரியா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டீங்க தானே பாப்பம் வந்து இப்போ என்னென்னா பக்கத்தில் நிற்கிறீங்க பிரச்சனை இல்லை, அங்கே வன்னி என்னாங்கள் அவங்க இருக்கிறாங்க வந்து பார்க்குறதுனாலும் அதை நான் கேட்டான் வந்து இங்கே நின்று வரைய இப்போ நான் கிட்டத்தட்ட என்ன சொன்னா இப்போ எவ்வளோ ராஜ்யம் என்ன கேட்டு வரது இல்லை எதுவும் சீரியஸ். இப்போ அவங்க எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாதான் இது என்னன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் உள்ள வந்துட்டு தானே உள்ள வந்து இங்க எல்லா முறைப்பாடு தான் செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி இல்லையா இப்போ தலை சுத்துற மாதிரி அப்படி இப்படி ஏதாவது ஒன்றும் இல்லை? இல்ல என்ன இருக்குன்னா 2 பேரும் வைசர் மூடி இருந்ததால விழுந்தாலும் முகத்துல களத்துல அதுல எல்லாம் அடி இல்ல விழுந்தும் என்ன ஹெல்மெட் விலகல தானே. நான் தானே ஹெல்மெட்டை கலட்டுனேன் பிள்ளானா அவன் ஹெல்மெட்டா தான் கலட்டினேன். அந்த ஹெல்மெட் கலண்டு போற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொன்னா அந்த தூக்கி எறிஞ்சு அறிவுதான் சொன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். 3வது கியர் குடிச்சு நான் ஒலிம்பிட்டு மீட்டரை பார்த்தேன் 3வது கியர்ல 4ல இடிக்கு அப்படி பைக் ஓடின மாதிரி அப்படி 4வது அந்த ரேசிங்ல 4ல இடிக்கு. நம்ம என்ன சொல்லுவோம் டெக்டருக்காக அடிக்கடியோட என்னடா செய்யும் அப்படி தூக்கி நம்மளை தன்னறிய பார்க்கணும். அதுதானே நான் சொன்னேன் உண்மையிலேயே இருந்து கவனக்குறைவா இல்லாம இப்ப நான் இன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா அந்த டிராக்டர்காரன் அப்பதான் சொல்லுவேன். அந்த டெக்டர்காரன் அந்த உள்ள பின்னாடி அந்த டெக்டர்காரோட வேலையை போன கொடியன் ஒருத்தன் அவன் டக்குன பாஞ்சிட்டு ஏசுறானே சேர்ந்துக்கு என்ன சூஷண தலையா ஏசுறான். ஆருக்கு ஏசுறான்? அந்த டிரைவர்கார அவருக்கு ஒரு ஐயா ஒரு ஆளுக்கு ஏசுறான், மெஷின்கார ஆளுக்கு ஏசுறான். ஒளிப்பிட்டாரு. அவர் சொல்றேன் நான் சிக்னல் போட்டுதான் போட்டு சிக்னல் அவன் ஏசினா ஏற்றி சரியான ஏற்றி அவன் ஏசின ஏற்றியோட அவர் வண்டி எடுத்து உள் ரோட்டுக்கு டக்குனு போனேன். உள் ரோட்டுக்கு போதான் டக்குனவன் திருடாதன். அதான் அப்படின்னா பாருங்க மெஷின் பெட்டியில பின்னால வந்திருந்த ஆள் தான் வந்து உங்களை தூக்கி விட்ட அவன் தான் அந்த மெஷின் டிரைவருக்கு ஏசிருக்கான். ஏசிட்டு இவன் திருடாதன் வீடியோ ஆன் பண்ணோடனே அந்த பொடியனை ஓடிட்டான். பிரச்சனை அவனுக்கு என்னன்னு இந்த பொடியனை பார்த்தேன் ஆளுங்க போயிட்டு. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது இப்ப நீங்க? அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் கோல் அடிச்சு செஞ்சு அதே விழுந்த இடத்தே கிட்டத்தட்ட எப்படின்னாங்க ஒரு 35-40 நிமிஷம் இருந்திருக்கும். ஒரு அந்த மிஷின்ல இருந்து அந்த போனாக்கள் யாருமே ரிட்டன் வரவே இல்லை, வந்து பார்க்கவே இல்லை.
அந்த பக்கத்துல இருந்த அண்ணாக்கள் கேட்டாங்க ரவி பிராஞ்சாக்கள் வாராங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க இல்ல எங்களை தான் வர சொல்லி இருக்கு பைக் ஓடையிலுமான்னு கேட்டாங்க. மெல்ல மெல்ல ஓடலாம்னு சொல்லி சரி இங்க வர சொன்னவங்கன்னு சொன்னோம். சரி நீங்க போய் செஞ்சுறாங்க என்ன தம்பி ஒரு தவறுகள் ஆரண்டாலும் போதுதான் சரி ஒரு மனிதான அடிப்படையில இறங்கி என்னதான் நடந்து செஞ்சு ஒரு வாரத்தை கூட நின்று உங்களை ஒழுப்பிட்டு பிரச்சனையை முடிச்சிட்டு போயிருக்கலாம். அப்படின்னு சொன்னா என்ன நடந்தன்ற ஒரு விசாரிச்சிருக்கலாம். இப்படி ஓரளவுக்குன்னு சொன்னா அந்த அண்ணாக்களே பேசினாங்க. நீங்க போய் கொடுங்க அவங்கெல்லாம் பகவடத்தை பட்டா தான் தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த செண்டை அந்த முன்னுக்கு நெல் அந்த வேலை செஞ்சு வந்திருந்த அண்ணாக்கள் சொன்னாங்க. அதான் உண்மையிலே வந்து பார்க்க தான்டா அவனுமே அப்படியான அவனால விடக்கூடாது வந்து ஏன்டா யோசிச்சு பாரு இப்போ இவ்வளோ உயிர் போய் கொண்டு நான் இங்கே இருந்தேன்னா திரளவன் சொல்லிச்சு. அப்ப வீடியோ எடுத்துட்டு லைசன்ஸ் எங்க அந்த லைசன் லைசன் இல்லாம வந்திருக்கீங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்க மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ண டிரைவர்காரர்ல பொட்டிக்கு இருந்த வேற ஒரு சொன்னா வீடியோ எடுக்க நீ எடு நான் பாக்குறத பாக்கணும் சொன்னது. நான் வீடியோ கிளிப் இன்னும் பார்க்கவே இல்லை. அதான் ஆதாரத்துக்கு வீடியோ எடுத்து வைக்க தானே ஒன்று மெயினாக போலீஸில் கொடுக்கணும் வந்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ண தேவையில்லை. பப்ளிஷ் பண்ண கூட வந்து அப்படி பண்ணணும் ப்ளோர் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் வந்து கண்டிப்பாக அதை போலீஸில் காட்டணும். அதுக்காக வீடியோ கண்டிப்பாக காட்சி கொண்டு வந்தேன் இன்சிடென்ட் தானே. இந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு அவர் நின்றதை ஓடுனதை பார்த்தோன்னே அதோட தான் பைக் எடுத்து போவோம்னுட்டு ரவிக்காராலும் டக்குனு இதா இருக்கு. ரவிக்கிட்ட காட்டினீங்களா வீடியோ கிளிப்பு? ரவிக்கு அவன் பார்த்துட்டு தான் சூடாயிட்டு பைக் எடுத்து வா போகணும்னு சொல்லிட்டு ரவிக்கு கோவம் தான் பைக் எடுத்து போனேன். அதான் அதுக்கு தான் உண்மையிலே அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா இதாக இருக்குடா பைக் பிரச்சனையே இல்லை. பைக் பார்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று மாற்றி கொள்ளலாம், இன்சூரன்ஸ் போட்டு கொள்ளலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். வந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்ட தெரிந்தானே அடிபட்ட பிறகு தான் பின்னால் இது செய்யலாம். அதுக்கு தான் நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டு வரையான்னு சொல்லி இப்போ அதானே என்னென்னு சொல்லி யோசிச்சு நாங்கள் வந்து இங்கே இங்கே சொன்னா இப்போ புதுக்குடிப்பு வந்துட்டு இருந்தானே நீங்க ஒன்றும் செய்யல. யாரு ரமணன் இருக்கான் ரமணன் வன்னியனாக்கள் இருக்குதானே பைக்கை போட்டுட்டு இந்த என்ன பிரச்சனை 4 முடிச்சுட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல. முடிச்சுட்டாங்க பிறந்தன போயிட்டு நாளைக்கு பார்த்துட்டு அப்படி நாளை எனக்கு தேவைன்னு சொன்னா கோல் அடிக்குது. இப்ப அவசரப்பட்டு வர தேவை அங்கிருந்து வரணும். எங்களுக்கு இப்ப கடைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்குன்னு சொன்னா தான் இது பிரச்சனை இல்லை. காலில் மட்டுமா அந்த கல்லு கிரவல் கல் இருக்காங்கடா ரோட்டுக்கு அந்த உள் ரோட்டுல தெரியும் கிரவல் கல்லு அது பக்கத்துல அவங்க சொன்னாங்க தம்பி ஒரு மாதிரி செஞ்சுட்டா வாய்க்காலுக்கு அடிபட்டு இருந்தா தண்ணிக்குள்ள அப்படியே நம்ம பைக்குக்கு மேல அப்படியே நம்மளுக்கு மேல வாய்க்காலுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்திருந்தா என்ன மாறு காப்பாது. அதான்டா உண்மையிலே கோவம் வருது. இப்போ என்னண்டா இப்போ ஏதாவது ஒரு பெரிய சேதம் வந்திருந்தா ஆறா இதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன இப்போ இதே நமக்கு நடந்தது இதே தான் இப்போ எல்லாருக்கும் நடந்து கொண்டு இருக்கு. அவ்வளோ ஆக்சிடென்ட் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. அண்டைக்கு எங்கே நடந்தது அதான் நோம்பல நாங்களும் அண்டைக்கு வரைக்குள்ள நம்ம இப்படி தான் ஒருத்தன் தட்டி விட்டு போனோம். நல்ல காலத்துக்கு டயர் தட்டினதால ஒரு இதுவும் இல்லை. இல்லாட்டி யோசிச்சு நாங்கள் எவ்வளோ யோசிக்கணும் என்ன நோம்பல அதான் இந்த பைக் உடம்புன்றது செஞ்சு கொண்டோம். நம்ம இப்ப இருந்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் செய்யல. இப்ப விழுந்ததுல கையோ காலோ நமக்கு தலையில அடி விழுந்திருந்தா என்னடா செய்யற? அதான் இப்போ எனக்கு இதாக இருக்குடே. அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையோ தலை சுத்துண்டாலோ இல்லை என்னென்னாலோ வந்து உடனே வந்து எனக்கு கோல் அடிங்கோ நான் வண்டியை நான் கோல் அடிச்சு போட்டு நான் வருவேன். சரி சரி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹெல்மெட்டு கலரவே இல்லை. ஹெல்மெட் 2 பேரும் ஹெல்மெட்டும் ஒரு ஒன்றும் கலரல. அப்படி விழுந்து அடிபட்டது தான். அந்த காலில் இது 2 அப்படி சுத்துனது தான். ஒலிம்பிட்டு அந்த டெக்டர்ல இருந்து போட்டீங்கன்னா பைக்கை ஃபர்ஸ்ட் ஒழுக்கணும். ஒழுங்கு வேண்டதுக்கு பைக்கு நிமித்தி ஸ்டாண்டை போட்டு விட்டோம். சரி ஓகே. நான் ஒரு பிறகு அடிச்சு பாக்குறேன் பார்த்துட்டு என்ன கோல் ஆன்சர் பண்ணாதான் அந்த ஏரியா யானை காட்டு ஏரியா கவரேஜ் இல்லடா. சரி ஓகே. அப்போ நான் வந்தோடனே ஒரு அடுக்க சொல்லு என்னடா டி கவனமாக இருக்கும். அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கி தலை சுத்தோ இல்லை காலை இல்லாமல் இருந்தால் எனக்கு டக்குனு கொள்ளிங்க நான் ஒழிக்கிட்டு வரும். சரி ஓகே கவனமாக சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து கதைச்சதை பார்த்துருப்பீங்கள வந்து உண்மையிலே வந்து நான் எங்களுக்கும் வந்து இப்போ இங்கே இருந்துட்டு இப்போ நீங்கள் யோசிப்பீங்களா வந்து என்னடா வரட்டும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க தம்பி ஒரு ஆக்சிடென்ட்டில் இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லி நேரடியான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க வந்து உண்மையாக இப்போ இந்த சம்பவம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாள் மத்தியாலமாக அதை நினைக்கிறேன். வந்து நாங்கள் அந்த டைமில் இருந்தே நாங்கள் கேட்ட உடனே போகிறதுக்காக தான் இப்போ எங்கே நிற்கிறோம்ன்றே நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து அப்படி உடனே வலிக்கிடுவோம் அப்படி தான் நாங்கள் யோசிச்சு நாங்கள் வந்து அப்போ கேட்க தான் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணவங்க இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் பைக் ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் பைக்கு சேதம் தான் பைக் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சிருக்கோம். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடிச்சு கேட்கக்குள்ள வந்து நீங்கள் அது காட்டுப்பகுதின்றதால வந்து
யானை பிரச்சனை இருக்குது. அப்போ அதில் நிற்க வேணாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வலிக்கிட்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க வந்து அவனை திரும்பியும் கேட்டிருந்தேன். 2-3 தடவை வந்து நான் கேட்டிருந்தேன், பவி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் கேட்டிருந்தாங்க வந்து வரையன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தாங்க. அப்போ தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அப்பையும் டவுட்டில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் நாங்கள் திரும்ப அடித்து ஓகேன்னு சொல்லி விசாரிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து வன்னி பிளாக் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் கோல் அடிச்சு சொன்னாங்களே என்ன மாதிரி என்ன ஒருக்கா பாருங்கன்னு சொல்லி. அப்போ வன்னி பிளாக் அண்ணா கழிச்சார். அதுக்கப்புறமா திரும்ப வன்னி பிளாக் அண்ணாக்கு எடுத்து கேட்டுனாங்க. அப்போ அவர் நான் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அப்போ எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் கோல் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அந்த இடத்த வந்து போவேன். ஸோ உண்மையாக வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த நோக்கம், முதலாவது நோக்கம் வந்து கண்டிப்பாக இந்த லூசுத்தனமாக ஓடுற சாரதிகள் இருக்கட்டும், அவங்க வந்து கொஞ்சம் ஜோதிச்சு கொள்ளுங்க. நீங்கள் தப்பாக செய்கிற ஒரு வேலையால் மற்றவங்களோட உயிரோ இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட கால்கையோ இல்லாமல் போனால் வந்து அந்த குடும்பமே பாதிக்கப்படும். ஸோ இதை கருத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் வாகனம் ஓட்டுங்க. அதான் உண்மையாக வந்து ஒரு இடத்துக்கு போகணுமெண்டா இப்போ கொழும்பு போகிறது ஒரு 7 ஹவரோ இல்லை 8 ஹவர் எடுக்குமென்னு சொல்லி சொன்னால் நம்ம 9 ஹவரை நீங்கள் 9 ஹவரை வச்சுக்கொண்டு கவனத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போங்க. 9 ஹவரில் போய் சேரலாம்னு சொல்லி அப்படின்னா ஆறுதலாம் வந்து போய் சேரலாமே. ஸோ அதை தாண்டி வந்து 10 மணி நேரம் ஒழுங்கான டிரைவிங்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 60 ஓடணும், இந்த இடத்துல எப்படி ஓடணும் சொல்லி அனுப்பிங்க. அப்படி பார்க்க 10 மணி நேரம் வேணும். அப்படி நீங்கள் அதை நினைச்சு கொண்டு போங்க. அவ்வளோக்கும் பெரிய அவசரமாக இருந்தால் அது பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பான். ஏன்னா அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ எப்படி சொல்கிறேன், பெரிய பிஸ்னஸ் மேன் உண்மையிலே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து ஏரோப்ளைன்லேயோ இல்லை மற்ற ட்ராவலிங் இதெல்லாம் வச்சு கொள்ளுவாங்க. உண்மையாக வந்து நமக்கு வந்து நம்மளோட கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி தான் நம்ம வாகனமோ இல்லை இதை கொண்டு வச்சுருப்போம். ஸோ அதை வச்சுக்கொண்டு நம்ம எதான் சொல்கிறோம் வந்து இப்போ நேரம் இருக்குது, அங்கே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே போய் சேர வேண்டியது 1/2 மணி நேரத்தில் நான் போயிடுவேன், இத்தனை ஸ்பீடில் போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடுவேன்னு சொல்லி போயிடுத்தனமாக யோசிக்க வேணாம். மெயின்டாக அப்படி யோசிக்கிறதால ரோட்டில் வர மற்றவங்களுக்கு தான் ஆபத்து நடக்க போகுதுன்னு. அந்த மாதிரி அவசரம் பண்ணதுன்னா நீங்களே மண்டையை போட்டு அடிச்சு போட்டு ஆம்புலன்ஸு கால் பண்ணி போட்டு போங்க கூட. அதுதான் உண்மை. வேறு என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாம் இந்த பிரச்சனை, அதாவது போலீஸ் பிரச்சனை எல்லாம் வந்து நார்மலான பிறகு வந்து அது சம்மந்தமான காணொலி வந்து அவங்கள நான் அப்லோட் பண்ண சொல்லுவேன், அப்படி அப்லோட் பண்ணுவாங்களா அவங்க வந்து. ஸோ பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாளையே சில டைம் போக வேண்டி வந்தால் நான் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னன்றதை வந்து சொல்லுவேன். வந்து ஒன்றுமே யோசிக்க போனால் நான் திரும்ப சொல்கிறேன். நானும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு அடிச்சடிச்சு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். வந்து கொஞ்சம் தூரன்றதால வந்து நாங்கள் போகிறதுக்கு யோசிச்சு கொண்டு இருக்கல. ஆனால் வந்து அவங்க யோசிக்கிறாங்க, நீ வர தேவையில்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. வந்து அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற திரும்பவும் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற வன்னியன் நாங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லி விட்டுருக்கோம். அவங்கள வந்து பார்ப்பாங்க. அவர்கிட்ட நாங்கள் திரும்பவும் சொல்லி ஒரு இடத்துக்கு கேட்டுனாங்களே. அதான் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. வீட்டாங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்க. வந்து உங்களுக்கும் சொல்லிக் கொடுறோம். வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க. நான் வந்து இந்த காணொலி ஏன் போட்டேனான்னு சொல்லி சொன்னால், இப்படிப்பட்ட கேவலங்கட்ட வந்து ஒரு லூசுத்தனமான டிரைவர் மாதிரி இருக்கிறாங்களா. இப்போ உண்மையிலே நிறைய பேர் டிரைவர் மாதிரி எல்லாரையும் சொல்கிறேன்னு சொல்லி கோவம் வரலாம். வந்து நான் சொல்லுவேன், ஒரு சில டிரைவர் மாதிரி வந்து இருக்கிறாங்களா. வந்து எங்களோட அப்பாவோட டிரைவர் தான், அதை நான் சொல்லிக் கொடுக்கணும். இது வரைக்கும் ஓடி இருக்கார். எத்தனை வயது, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டோ இல்லை பெரிய ஒரு அவரில் தப்பு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததே இல்லை இப்போ வரைக்கும். அவர் டிரைவர் தான். வந்து உண்மையாக வந்து அந்த வயதில் நான் வச்சுக்கொண்டு சொல்கிறேன். நான் இப்போ எனக்கும் வந்து ஒரு வாகனம் ஓட்டணும்னு சொல்லி சொன்னால் ஆசை. ஏன்னா அது தெரியலை, டிரைவிங் தொழில் அப்பா டிரைவர்ன்றதாலேயே தெரியலை, ஒரு ஆர்வம் மாதிரி. வந்து நானும் ஒரு வழிக்கிட்டு போகிற டைம்னு சொல்லி சொன்னால், இப்போ 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடம் 1 மணி நேரத்துக்கு முந்தைய நான் வழிக்கிட்டுருவேன். வந்து கண்டிப்பாக அப்படி தான் நான் பயணம் செய்கிறேன். நான் வந்து அதை தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட மனிதாபிமான அடிப்படை இல்லாத ஒரு டிரைவர் மாதிரி பாருங்க, ஆக்சிடென்ட் பட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டு ஓடிட்டார். வந்து ஸோ அப்போ இவருக்கு வந்து எப்படி சொல்கிறேன், வேற ஒரு கேவலமான டிரைவர் என்று சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அப்படி நல்ல வார்த்தை இருந்தால் நீங்கள் கொமாண்டில் சொல்லுங்கள். வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உண்மையிலே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.